கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 19வது அதிகாரம் யோபுவின் சரித்திரம் 19வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம். யோபு 19ஆம் அதிகாரம். யோபு பிரதி உத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை அப்படின்னு கேட்கிறார். இப்போ இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. யோபுவுக்கும் யோபுனுடைய 3 நண்பர்களுக்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. 3 நண்பர்கள் யார்? எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார். 3 நண்பர்கள். இவர்கள் மிகவும் தெய்வ பக்தி உள்ளவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள், யோபுவோடு கூட மிக நல்ல நெருக்கமான உறவை வைத்திருந்தவர்கள், கூடி ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். யோபுனுடைய நிலைமை மிக மிக படுமோசமாகி விட்டது. அந்த பிராந்தியத்திலேயே மிகவும் பெரிய கோடீஸ்வரர் யோபுவாக இருந்தார். அவருடைய பேச்சு தான் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அவர் தான் அங்கே நாட்டாமை, அவர் தான் தலைவர். அவருடைய பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டார்கள். நீதி உள்ள மனுஷன், உண்மையுள்ள மனிதன், அநேகருக்கு உதவியாக இருந்தவர், எல்லா சமூக பணிகளையும் சரியாய் செய்தார். முடமானவர்கள், நொண்டிகள் அல்லது கண் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் சமூக பணிகள் செய்தார். ஆதரவற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு பல கேந்திரங்களை அவர் நிறுவியிருந்தார். நிறைய நன்மைகளை செய்தார். இவருடைய சொத்து பத்துக்கு கணக்கே இல்லை. ஏராளமான வேலைக்காரர்கள் இவருக்கு இருந்தார்கள். இவர் எல்லாரிலேயும் பிரபலமான ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் நடந்தது என்ன? இந்த நல்ல மனுஷனுக்கு, தெய்வ பக்தி உள்ள இந்த மனுஷனுக்கு திடீரென்று மாறி மாறி அலை அலையாய் சோகங்கள் அடிக்க ஆரம்பித்தது. அதிலே ஒன்று, அவருடைய எல்லா வெள்ளாமைகளும் திடீரென்று வானத்திலிருந்து அக்கினி விழுந்து எரிந்து போயிற்று. அவருடைய ஆடு மாடுகளை எல்லாம் எதிரிகள் வந்து பறித்து சென்று விட்டார்கள். திடீரென்று பல இடங்களிலிருந்து குவியல் குவியலாக சேர்ந்து வந்து அவர்கள் நேச நாட்டு படைகள் போல அவர்கள் மாறி எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய்விட்டார். திருப்பி அடிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. திடீரென்று இதெல்லாம் நடந்தது. பிறகு அவருடைய 10 பிள்ளைகளும் அவருடைய வீட்டிலே ஒரு நாள் விருந்து உண்கையில் அந்த வீடு 4 திசையும் காற்று வந்து மோதி நொறுங்கி விழுந்து 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் நசுங்கி செத்து போனார்கள். அழுதார், புலம்பினார். எல்லாம் அவரை விட்டு எடுபட்டது. அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து, அவருக்கு இருந்த சகல பாக்கியங்களும் அவரை விட்டு எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து அடுத்து ஒரு பெரிய வேதனை அவருக்கு வந்தது. அவருடைய உடல் முழுவதும் கொப்பளங்கள் வந்தது. அது எலும்புகளிலிருந்து துளைத்து கொண்டு வந்தது. சிலர் இதை குஷ்டரோகம் என்று கூட நினைக்கின்றார்கள். எனக்கு தெரியாது. குஷ்டரோகமாகவே சிலர் கவனிக்கின்றார்கள். சொல்லுகிறார்கள், அவருடைய உதடு மட்டும்தான் கொஞ்சம் கொப்பளங்கள் இல்லாத பகுதி என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் அதை நான் படிக்க போகிறோம். அவருடைய உடல் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளங்கள் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு மிக அடர்த்தியாக அவர் அதை அனுபவித்தார். வேதனை, கண்ணீர், அழுதார், புரண்டார், உருண்டார். அவருக்கு அந்த அரிப்பு தாங்க முடியாத அளவுக்கு போய்கொண்டே இருந்தது. அதிலிருந்து அந்த அரிப்பு நிற்கவே இல்லை. ஆகவே இரவும் பகலும் அதறி கண்ணீரோடு அழுது புரண்டு அவர் நடக்கும்போது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து அவருடைய 3 உயிருக்குயிரான நண்பர்கள் எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் 3 பேரும் வந்து இவரோடு கூட ஆறுதல் சொல்லவும் அங்கலாய்க்கவும் வந்தார்கள். முதல் 7 நாட்கள் அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புழுதியை அள்ளி தலைமேல் போட்டு இவரை பார்த்து அழுது கொண்டே ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாமல்
பதறிப்போனவர்களாய் அவருடைய இந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இவர்கள் 3 பேரும் யோசித்து கொண்டே இருந்தார்கள், எதினால் 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 என்று. யோபுவும் யோசிக்கிறார் எதினால் என்று. அவருக்கு அறிய அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு மனுஷன், அந்தரங்கமாயும் பகிரங்கமாயும் ஆண்டவரை கனம் பண்ணின ஒரு மனுஷன். ஆனால் இந்த 3 பேருக்கும் என்ன சந்தேகம் வந்து விட்டது? இவர் வெளியில் நல்லவனை போல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரகசியமாய் இவன் ஒரு சீர்கெட்டவன், இவருடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள், கொடுமைகள் பலதும் செய்திருப்பார்கள், நியாயக்கேடு அநேகம் செய்திருக்கிறார்கள் என்று யோசித்தவர்கள் மெல்ல அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். 7 நாளைக்கு பிறகு முதல் கட்ட பேச்சுவார்த்தை மிக மெதுவாய் ஆரம்பித்தது. ஒவ்வொருவரும் பேசும்போது அதற்கெல்லாம் யோபு பதில் சொன்னார். இந்த ஆலோசனை வழங்குவது, இவர்களுக்கு இவரை உணர்த்துவது மெல்ல மெல்ல எப்படி மாறிற்று? அவர்களுக்குள்ளே விவாதங்களாய் மாறியது, வாக்குவாதமாய் மாறியது, வாய்ச்சண்டையாக மாறியது. அது பெரிய வேதனைக்கு கொண்டு போய் சேர்த்தது. ஆக முதல் கட்ட பேச்சுவார்த்தை முதல் ஒவ்வொருவராய் பேசினார்கள், ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் சொன்னார். அடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது. எலிப்பாஸ் பேசிவிட்டார், பில்தாத் பேசினார். பில்தாத்துக்கு தான் இப்பொழுது பதில் கொடுக்கிறார். பில்தாத் பேசும்போது வாயை மூடுன்னு சொன்னார். எலிப்பாஸ் பேசும்போது நீ பெரிய வாயாடின்னு சொன்னார். இப்போ நிறையவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பிள்ளைகள் எல்லாம் செத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்கெல்லாம் ரகசியமாக நிறைய கொடுமை செஞ்சவங்க, அதனால தான் நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. இன்னும் பாரு, இதை விட மோசமாக போகுது உனக்கு இன்னைக்கு நாதி இல்லை, வீடு இல்லை, சுகம் இல்லை, ஒருத்தருமே இல்லை, பாரு இப்படித்தான் ஆகும் துன்மார்க்கனுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி, துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பில்தாத் நிறைய விஷயங்களை பேசிட்டார். அவனுடைய விளக்கு அணைஞ்சு போயிடும். பார், உன் வீட்டில் விளக்கு இல்லை, விளக்கேற்றுறதுக்கு ஆள் இல்லை, காரணம் நீ துன்மார்க்கன். ஆனால் யோபுவை இது மிக மிக வேதனைப்படுத்தியது. தன்னுடைய சரீரத்திலே அவர் அடைந்த வேதனைகளை விட பல மடங்காய் தன்னுடைய நல்ல நண்பர்கள், தன்னை நன்றாக அறிந்தவர்கள், இவர்கள் சொல்லுகிற இந்த கொடூர வார்த்தைகள் அவருடைய மனதை அதிகமாய் வேதனைப்படுத்தியது. பாருங்கள், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி, சரீரத்தில் வருத்தப்படுறேன், ஆனால் இப்போ நீங்கள் என்ன ஆத்துமாவில், என் மனதில் நீங்கள் என்ன வேதனைப்படுத்துறீங்க, வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள், என்னை சில்லு சில்லாக்குறீங்க, என்னை துண்டு துண்டாக உடைச்சி சதைக்கிறீங்க, நொறுங்கி போயிருக்கிறேன். என் மனசை நீங்கள் நொறுக்குறீங்களே, இதோடு இப்போது 10 தடவை என்னை நிந்தித்தீர்கள். எனக்கு தெரியலை 10 தடமா இல்லை 10,000 தடவையானு எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் யோபு 10 தடவைங்கிறார். எப்படி எண்ணினார்னு தெரில. நான் படிக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை இந்த 3 பேரும் இடித்து தான் பேசினாங்க, காயப்படுத்துகிற வார்த்தை தான் பேசினாங்க, நிறைய நிந்தனைகள் பண்ணத்தான் செஞ்சாங்க. இது ஒருவேளை பொதுவாக ஒரு 10ங்கிறது ஒரு நிறைவை சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தையோ என்னமோ எனக்கு தெரியாது. இதோடு என்னை 10 முறை நிந்தித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எனக்கு விரோதமாக 10 முறை நீங்கள் முறுமுறுத்தீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், 10 முறை கரெக்டு. யோபு இங்கே சொல்கிறது நிறைய முறை சொன்னதாக எனக்கு தோணுது நான் வாசிக்கும்போது. ஆனால் 10 முறைன்னு சொல்கிறாரு. இன்னும் எனக்கு தெரியலை, இது பொதுவான ஒரு வழக்க சொல்லோ என்னமோ தெரியாது. இது இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை. என்னை இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறதில்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லையா? என்னை அந்தரங்கமாக நான் இப்படிப்பட்டவேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கூட கேட்குறார். நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோட தானே இருக்கிறது. அப்படின்னா என்ன? அதாவது யோபு மனசறிய அவருடைய மனசாட்சியில் அவர் தப்பு செய்ததாக எதுவும் இல்லை. அவர் தேவனுக்கு பயந்தவர், ஆனால் நல்லவே அல்ல. மனுஷன் எல்லாரும் கீழ்த்தரமானவன், அதெல்லாம் அவர் ஒத்துக்கிறார். ஆனால் தான் அறிய எந்த தீமையும் யாருக்கும் செய்யலை, எந்த விதத்திலையும் செய்யலை. ஒரு விபச்சாரம் பண்ணவோ, திருடவோ, பொய் சொல்லவோ, தவறான வழியில் சம்பாத்தியம் செய்யவோ, அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாகலும் சூழ்ச்சிகளை சொல்லிக் கொடுக்கவோ, சூழ்ச்சியாக நடக்கவோ செய்யவே இல்லை. மேட்டுமையான பேச்சை பேசவோ எதுவும் செய்யலை. தேவனுக்கு பயந்து நடந்தார், பொல்லாப்புக்கு விலகிறவராக இருந்தார் அந்தரங்கத்தில். ஆனால் ஒருவேளை ஏதாகலும் தப்பு செய்திருந்தாலும் அந்த தப்பு என்னன்னு இவருக்கு தெரியலை, ஆண்டவரும் சொல்லலை.
இதுதான் நீ செய்த தப்புன்னு சொல்லலை. இந்த 3 நண்பர்களாலையும் நீ இந்த தப்பு செஞ்சிருக்க எனக்கு நல்லா தெரியும், நீ யோசித்து பாரு, அன்னைக்கு இந்த மாதிரி இப்படி நீ செஞ்ச அப்படின்னு யாரும் கை நீட்டி விரல் நீட்டி சொல்லவும் முடியலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, நான் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தாலும் கூட அந்த தப்பு என்கிட்ட தானே இருக்குது. நீங்க ஏன் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன வருது? நீங்க ஏன் இவ்வளோ அவஸ்தைப்படுறீங்க? நீங்க ஏன் என்னை இவ்வளோ காயப்படுத்துறீங்க? அதான் சொல்லிட்டீங்களே, ஒரு சுட்டு சொல்லியாச்சு, ஆளாளு பேசி முடிச்சிட்டீங்க, இன்னும் ஏன் இவ்வளோ வேதனைப்பட்டு என்னை பேசுறீங்க? ஏன் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க? விட்டுருங்க, என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. நீங்கள் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களாகில் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள். இன்னும் மேலே மேலே என்னை கொடுமைப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாரு, ஆண்டவர் தான் எனக்கு இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக ஆண்டவர் செஞ்சாரா? உண்மையாக தேவன் செய்தாரா? இல்லை. செய்ததெல்லாம் யாரு? சாத்தான் தான் செஞ்சிருக்கான். ஆனால் சாத்தான் எப்படி நம்ப வச்சிருக்கான் யோபுவை? ஆண்டவர் செஞ்சாருன்னு நம்ப வச்சிருக்கிறான். ஆண்டவரும் இப்போ நான் செய்யலைன்னு தன்னை குறித்து ஒரு நீதி சொல்லலை. இந்த பின்னாடி என்ன நடக்குதுங்கிற ரகசியம் இன்னும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கல, யோபுவுக்கு தெரியாது. அதனால யோபு என்ன நினைக்கிறாரு? ஆண்டவர் தான் செஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் யோபு யோசிக்கிறார். நான் இவ்வளோ வேதனைப்படுறதுக்கு காரணம், அவர் சொல்கிறாரு, நான் செய்த பாவம் அல்ல, நான் அப்படி பாவம் செய்யலை, எனக்கு அறிய. அப்படி செஞ்சால் கூட இருக்கட்டுங்க, என்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் தயவு செய்து என்னை வேதனைப்படுத்தாதீங்க. இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது எனக்கு தெரியலை, ஆண்டவர் தான் இதை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்கிறார். சரிதானே? என்ன சொல்கிறாரு? தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. தேவன் என்னை கவிழ்த்து நம்முடைய வலையை என் மேல் வீசினார். ஸோ ஆண்டவர் வலையை வீசிட்டார். அதனால இவர் விழுந்து கிடக்கிறாரு. நான் கொடுமைன்னு சொல்றேன், ஐயோன்னு சொல்றேன், யாருமே இல்லையே, என்னை விசாரிக்கிறது கூட ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்றார். 8வது வசனம், இது ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்க என்னை இப்படி பண்றீங்களே, என்னை வேதனைப்படுத்துறீங்களே, என் ஆத்மாவை வருத்தப்படுத்துறீங்களே, என் மனசுல நிறைய நொம்பலம் ஏற்படுத்துறீங்க. நான் பாவம் செஞ்சேன்னு சொல்றீங்க, ஆனால் பாவம் நான் செய்யலை, ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறார். நான் பாவம் செஞ்சிருந்தாலும் எனக்கு அது தெரியலைங்கிறார். என்ன பாவம்? நானும் ஆராய்ஞ்சு பார்த்தேன், நானும் உட்காந்து விசாரிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்லலை, எனக்கு தெரியலை, ஆனாலும் இது நடக்குது. அப்போ ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு இவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? என் மேலே வலையை வீசி என்னை இழுத்து கீழே தள்ளி போட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொன்று சொல்றாரு, 8வது வசனம், நான் கடந்து போகக்கூடாதபடி அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். இதிலிருந்து எனக்கு எந்த வழியும் இல்லை தப்பிக்கிறதுக்கு. மரணம் தான் எனக்கு முடிவாக போகுது. ஏற்கனவே சொல்லிட்டார் பார்த்தீங்களா? 17வது அதிகாரம் 1வது வசனத்தில், என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. சாவுதான், எனக்கு இருந்து விடுதலே இல்லை. என்னை சுற்றி அவர் வேலி அடைச்சு போட்டாரு. மருந்துனால சுகம் கிடைக்காது, நான் எங்கேயும் போக முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு நல்லாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாகிறது அப்படின்னு சொல்றார். அவருக்கு நம்பிக்கை இல்லை. நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவரின் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். இனி எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும், எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத அளவில் நான் இருக்கிறேன். என்னிலிருந்து என் மகிமை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். ராஜா மாதிரி இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என் கிரீடத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? என் தலையிலிருந்து பிடுங்கி கீழே போட்டு விட்டார். என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார், என் மகிமை அவர் உரிந்து கொண்டார். என் மானம், என் மரியாதை, என் மதிப்பு, என் அந்தஸ்து, என் பேரு, என் புகழ் எல்லாம் என்னை விட்டு எடுக்கப்பட்டாயிற்று. ராஜாவுடைய தலையிலிருந்து ஒருவேளை இன்னொரு ராஜா ஒரு ராஜாவை அடித்து ஜெயிக்கும் போது உயிரோடு பிடிச்சிட்டா என்ன செய்வாங்க? அவருடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்துருவாங்க.
அவரை திரும்ப ஒரு அடிமையை போல நடத்துவாங்க. இது ஒரு அவமானத்துக்காக செய்கிற செயல். இதே தான் ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார் அப்படின்னு இவர் சொல்றார். என்னிலிருந்து என் மகிமையை உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கை ஒரு செடியை போல் பிடுங்கி போட்டார். என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். கொடுமையான வார்த்தைகள் தான், பெரிய பெரிய வார்த்தைகள் தான் பேசுகிறார். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், இந்த வார்த்தைகளெல்லாம் யோபு சொன்னால் கூட, யோபு சொன்ன இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மிகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய வேதனையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு தெரியாத புரியாத ரகசியங்கள் நடக்கிறது யோபுக்கு தெரியலைங்கிறத ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால் யோபுனுடைய வேதனையின் உச்சத்திலிருந்து அவர் சொல்லுகிற இது போன்ற வார்த்தைகளை ஆண்டவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை வைத்து அவரை கடிந்து கொள்ளவோ அவரை தண்டிக்கவோ இல்லை. என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். இதுக்கு முந்தி தான் கொஞ்சம் சொன்னார், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? அது வெட்டின பிறகு திரும்பவும் அது என்ன செய்யும்? ஒரு நாள் மழை பெய்யும் போது, மழையின் வாசனை பூமியை தொடும்போது அது திரும்பவுமா துளிர்க்கும். ஆனால் ஒரு செடியை போல என்னுடைய நம்பிக்கையை அவர் பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? ஒரு நாட்டை சுற்றி, ஒரு 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 ராஜாவினுடைய பட்டணத்தை சுற்றி, ஒரு ராஜதானி பட்டணத்தை சுற்றி எப்படி அந்நிய நாட்டு படைகள் வந்து படையெடுத்து சுற்றிலையும் அவர்கள் பாளையம் இறங்கி அதை இடிச்சு கீழே தள்ளுவாங்களோ, அது மாதிரி என்னை சுற்றி இருந்த சகல பாதுகாப்பையும் அவர் எடுத்து போட்டார். என் சுகம், சொத்து, செல்வம், சம்பாத்தியம் எல்லாம் போய்விட்டது. என்னை அவர் ஒரு எதிரியை போல நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அவர் தம்முடைய அம்புகளினால என்னை எய்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றார் பாருங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றார் 13ல இருந்து. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். யோபுவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். நீங்க 42வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா சகோதரர்கள் சகோதரிகள்லாம் அந்த ஊரில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க திரும்ப நிறைய கொடுத்தாங்க, அவங்க இவர் கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கு 42ல். சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் இப்போ யாருமே பார்க்க வரல. பார்க்க வந்தது இந்த 3 நண்பர்கள் தான். எலிபாஸ், பில்தாத், சோப்பார், இந்த 3 பேர் தான் பார்க்க வந்தாங்க. சொந்த சகோதரர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். ஒரு நேரம் இவருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டாரா, சாப்பிட முடியுதான்னு கூட விசாரிக்க வரல. என் சகோதரர்களை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். யாருமே இப்போ வந்து என்னன்னு கேட்கறதில்ல. கேட்கறதுக்கு நாதியே கிடையாது. என்னப்பா நல்லா இருக்கிறியா, சோமாயிடுச்சா, ஏதாவது சாப்பிட்டியா, யாரும் கேட்கறதில்ல. இப்படி இருந்த இந்த மனுஷனை ஒரு தடவை எவ்வளோ நன்மைகள் பெற்றவங்க இவர்கிட்ட இருந்து ஒரு நேரம் போய் பார்க்கலாமே, யாருமே இல்லை. என் பந்து ஜனங்கள், சொந்தக்காரங்க இல்லாமல் இருப்பாங்களா? சொந்தக்காரங்க விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை? நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் நம்மளை சுற்றி வந்துடுவாங்க. பாக்கெட்டில் பணம் நிறையா இருக்குது, அப்போ எல்லாரும் நம்ம கூட பின்னாடியே சுற்றி இருப்பாங்க. ஆனால் பாக்கெட் காலியாக நம்ம ஆட்களும் என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை விட்டு தூரமாக ஓடியே விலகியே போயிடுவாங்க. என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். 15 பாருங்க, இதுலையும் கொடுமை. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். வேலைக்காரங்கள்லாம் பெரும்பாலும் செத்து போயிட்டாங்கங்க. 1-2 வேலைக்காரங்க மட்டும்தான் மிச்சம். ஆனால் வேலைக்காரிகள் நிறைய பேர் இருக்காங்க வீட்டில். ஆனால் இந்த வேலைக்காரிகள் கூட அவங்க வீட்டில் சிலர் பிறந்த வேலைக்காரிகள்னு கூட வச்சுக்கிடுங்க. ஆனால் யாருமே என்னை அந்நியனாய் எண்ணுகிறார்கள். இல்லை, அந்நியனாய் எண்ணுகிறார்கள். யாரும் பக்கத்தில் வர்றதில்லை, விசாரிக்கிறதில்லை. இவர் படுற வேதனையை பார்த்து தூரத்தில் பார்த்து வாய் மேலே கை வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க.
பார்த்தும் பாராமூமா போயிடுறாங்க. ராத்திரியும் பகலும் அழுது புரண்டு உருண்டு சத்தமிட்டு கூப்பாடு போட்டு இவரை அழுது உருண்டு எப்படியோ விடிய வைக்கிறார். இந்த சத்தமெல்லாம் கேட்டாலும் அவங்க நல்லா தூங்குறாங்க. யாரும் வந்து ஐயா என்ன வேணும், ஏதாவது கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வரட்டுமா, ஏதாவது குடிக்கிறீங்களா கேட்கறதுக்கு இல்லை. அவங்க வீட்டில் இன்னைக்கு பொருளாதாரமும் இல்லைங்க, அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாமே காலி, எல்லாம் காலி. எல்லாமே அவருடைய பொருளாதாரமே உயிரோடு இருந்த ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஒவ்வொரு கழுதைகள், இவைகள் தான் சொத்து. இது உயிரோட்டமான சொத்துக்கள். ஆயிரக்கணக்காக இருந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டில் இருந்த கொஞ்சம் பணம் இருந்திருந்தா, மிச்சம் இருந்திருந்தா அதுதான். அது எத்தனை நாளைக்கு? இப்போ சில மாதங்கள் ஆகிறதே. எல்லாம் தின்னு தொடச்சி போட்டாச்சு. தூத்து தொடச்சி இருந்தவங்க சாப்பிட்டாலும் இவருக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனா எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். இனி இவருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு அவங்க நினைக்கவே இல்லை. இவர் மேலே இனி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லவே இல்லை. நம்பிக்கை இருந்தால் தான் நாளைக்கு இவருடைய நிலைமை நல்லாயிடும், அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டமாக போயிடும், ஆக இப்போமே அவரை ஐஸ் வச்சிடலாம் அப்படின்னு வந்திருப்பாங்களே. யாருக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. அதனால் இவருக்கு என்னன்னு கேட்கறதுக்கு நாதியே இல்லை. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். பார்த்தீங்களா, என் வேலைக்காரனை நான் கூப்பிடுறேன், அவன் என்னங்கன்னு வந்து கேட்கறதில்ல. முந்தி அப்படி அல்ல. அவர் திரும்பி பார்த்தா எத்தனையோ பேர் ஓடி வருவாங்க என்னன்னு கேட்கறது. ஏதோ ஒரு மனசில் நினச்சிருக்கிறாரு, அவர் விரல் சூன்ற இடத்துக்கு நிறைய பேர் ஓடி போவாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கூடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. எல்லாமே சொல். யோபு வேலைக்காரங்கிட்ட என்ன செய்கிறாரு? எப்போ கொஞ்சங்க வாயேன், கொஞ்சங்க வா, கொஞ்சம் அது தண்ணி எடுத்து கொடு, கொஞ்சம் என்னால் முடியலை, அந்த தலையணே எடுத்துட்டு வா. கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. இவருக்குள்ள இருந்து இவருடைய உடம்புல நாற்றம் எடுக்குது. உடம்பு வாடையாதான். மனுஷன்தான் ருசிகரமாக சாப்பிட்றவன். ஆடு மாடெல்லாம் புல்ல மேயுது, ஆனால் அதனுடைய சாணியை பயன்படுத்துகிறோம். அந்த கழிவுகளெல்லாம் நல்லதுன்னு சொல்லி உபயோகிக்கிறான். ஆனால் மனுஷன் ரொம்ப ருசியாக சாப்பிட்றான், ஆனால் அவனுடைய சரீரம் ரொம்ப வாடையான. மனுஷனுடைய கழிவுகள் பயன்படுத்த முடியாது. மலம் ரொம்ப இழிவானது இல்லை. இது மனுஷனுடைய உடம்பு. மனுஷனுடைய உடம்பு எவ்வளவு நாற்றம் எடுக்கக்கூடியது. அவருக்கு ஏற்கனவே இந்த சரீரம் தோலெல்லாம் அழுகி போய் இருக்கிறதுனால வாடை சகிக்கிறது கஷ்டம்தான். பெட்லையே நிறைய நாள் படுக்கிற ஆட்கள் இருக்காங்க. முதுகெல்லாம் பெட் சோர் வந்துடுது. அது எவ்வளோ வாடையாக இருக்கும் தெரியுமா? பக்கத்திலே போக முடியாது. ரொம்ப அன்பானவங்க தான் பக்கத்திலே போகிறது. மனுஷன் அவ்வளோதான் இல்லை, படுக்கையில் விழுந்துட்டா. யோபுவை சொல்கிறாரு, என் வேலைக்காரிகளை நான் கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. பக்கத்தில் போனால் வாடை அடிக்கும், நாற்றமாக இருக்கு. சரீரத்தில் மட்டுமா? இந்த சாவ கிடக்கிறவங்க உள்ளுக்குள்ளேருந்து வர்ற வாடை அதை விட பெரிய வாடைங்க. அங்கே என்னென்னமோ அழுகி உருகி ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கேருந்து வர்ற யூரின் இருக்குது பாருங்க, அங்கேருந்து வர்ற சுவாசம் இருக்குது பாருங்க, அது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஈரல், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், அம்புட்டி ஈரல் எல்லாம் கெட்டு கழுவி எல்லாம் உடஞ்சி உருகி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வர்ற வாடை எப்படி இருக்கும்? இன்னும் கொடுமையாக இருக்கும் இல்லை? இதெல்லாம் எழுதியிருக்கு. இப்படி தான் நடக்குமா கடைசியில்? வாலிபனே, உன் வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகரை நினை. இந்த நிலைமை நடக்கிறதுக்கு முந்தி இல்லை. அப்போ பாருங்க, மனுஷனுடைய நாட்கள் இப்படித்தான். யோபுவுக்கு இதே ஆயிடுச்சு. அவர் மரணத்தை எதிர்பார்த்துருக்கிறார். சில நாளில் இறந்து போவேன், அதான் முடிவுன்னு இருக்கிறார். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, பக்கத்தில் வர்றதில்லை. அன்பெல்லாம் இருந்திருக்கும், இல்லைன்னு இல்லை. அந்த அம்மா பிறகு நல்லா தான் இருந்தாங்க. ஆனாலும் என்ன செய்யறது? ரொம்ப என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். என் பிள்ளைகள் இருந்திருந்தா
இல்லை? நம்ம எல்லாருக்கும் அப்படி தானே நினைப்பு வரும். எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருக்க மாட்டார். ஆனால் அப்பா இங்கே இருக்கும்போது கைவிட்டிருப்பார். ஆனால் இல்லாத போது நமக்கு என்ன நினைப்பு வரும்? எங்கள் அப்பா இருந்திருந்தா என்னை இப்படி இருந்திருக்க மாட்டேன். என் அண்ணன் தம்பி யாரும் எனக்கு இல்லை. எங்கள் அப்பா இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருக்க மாட்டார். எங்கள் அம்மா இருந்தால் என்னன்னே கண்டிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நமக்கு அப்போ இந்த மாதிரி யோசனைகள் வரும். அந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில், வேதனையான நேரங்களில். என் வீட்டுக்காரர் இருந்திருந்தா, வீட்டுக்காரர் இருக்கும்போது தண்ணி அடிச்சுட்டு போட்டு நொய்ன்னு நொங்க அடிச்சுட்டு இருந்திருப்பார். ஆனால் அவர் போன பிறகு இப்போ என்ன நினைவு வரும் தெரியுமா? என் வீட்டுக்காரர் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்காது அப்படிம்பாங்க. வீட்டுக்காரரை விட நல்ல செல்வாக்கா ஒருவேளை இருப்பாங்க அப்புறம். அதனால் அந்த ஞாபகம் தான் வரும். அது மாதிரி தான் இங்கேயும் என் பிள்ளைகளுக்காக பரிதவிக்க. என் பிள்ளைகள் இருந்தால் யாராவது எனக்கு கொண்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுப்பாங்களே, எனக்கு குளிக்க கொஞ்சம் வெந்நி வச்சு கொடுப்பாங்களே, ஒரு தலையிடம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் எடுத்துகிட்டு வருவாங்களே, எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுன்னு சொன்னால் கொஞ்சம் தூக்கி விடுவாங்களே. இருக்கிற இடத்துலையே மலம் மூத்திரம் எல்லாமே. பாருங்கள் என்ன நிலைமை, அவருடைய நிலைமையை பாருங்கள். ஆண்டவர் அமைதியாக இருக்கு. இதுக்கெல்லாம் ஆண்டவர் விட்டு கொடுத்துருக்கிறார். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். சிறு பிள்ளைகள் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். தூரம் நின்று பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த ஆளை பாரு, இந்த ஆளை பாரு எப்படி சத்தம் போடுறான்னு பாரு அப்படின்னு சொல்லி 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 சிரிக்கிறாங்க. சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் கிழவான்னு கூப்பிடுறாங்க, என் நோஞ்சான்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த அளவு காஞ்சி போயிட்டாரு, எலும்பும் தோலும் ஆயிட்டாரு. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல மட்டும் அவருக்கு என்ன இல்லை போல இருக்குது, ஒப்பளங்கள் இல்லை போல இருக்குது, சாதாரணமாக மூடிக்கலாம் போல இருக்கு. நான் யோசிக்கிறேன், பிசாசு இந்த இடத்துல மட்டும் கொப்பளங்களை வைக்கல போல இருக்கு. ஏன்னா தேவனை எப்படியாவது இவனை வச்சு என்ன செய்யணும், தூஷிக்க வைக்கணும். இவன் நல்லா பேசணும், கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவரை தூஷிக்கணும், அப்படி தூசிச்சு ஜீவனை விட வைக்கணும். அதுக்காக பேசுறதுக்கு மட்டும் இவருக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என் பற்களை மூடுவதற்கு மாத்திரம் கொஞ்சம் தோல் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன். என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? நான் இந்த நிலைமைக்கு ஆன பிறகு கூட உங்களுக்கு இன்னும் திருப்தி வரலையா? என் கொடுமை, என் வேதனை, என் துக்கம், என் துயரம், என் கண்ணீர், என் கதறல், இதையெல்லாம் நீங்கள் பார்த்தும் கூட உங்களுக்கு இன்னும் என்னை பற்றி ஒரு பரிதாபம் ஏற்படலையா அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாவற்றிலையும் இந்த அதிகாரத்தில் மிக மேன்மையான ஒரு காரியம் இனிதான் நம்ம படிக்க போகிறோம். இவ்வளவு புலம்புனார்ல, இப்போ பாருங்க 23 அற்புதமான வார்த்தைகள். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். நான் சொல்ற இந்த வார்த்தைகளை எழுதி வச்சா நல்லா இருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, கிரானைட் கல்ல நல்ல கருங்கல்ல உளியினால் வெட்டி அதை ஈயத்தை காய்ச்சி ஊற்றி ஈய எழுத்துக்களால் அதை எழுதுங்க. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் எழுதி வச்சா நல்லாயிருக்கும். ஒரு புஸ்தகமாக அதை எழுதி சுற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அன்னைக்கு புஸ்தகங்கள் இப்படி மூட முடியாது, அது சுருட்டி தானே வைக்க முடியும், தோல் சுருள்கள் அந்த மாதிரி. அதனால் அது வரையப்பட்டு அதை சுருட்டி வைத்தால் நலமாக இருக்கும். என்ன தெரியுமா, இப்படி ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகளை என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு மனுஷன், அவருக்குள்ள ஒரு பெரிய இந்த புலம்பலெல்லாம் புலம்புனாலும் ஆண்டவர் தான் எனக்கு இதை செஞ்சிடறாரு அப்படின்னு சொன்னாலும், மனுஷன் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இல்லை, என் மனைவிக்கு நான்
அந்நியனா தெரியுறீங்க, வேலைக்காரிகளுக்கு எல்லாம் சொல்லிட்டார். ஆனால் இங்கே ஒன்று சொல்கிறாரு, எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது. என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் என்னன்னு சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லையேங்க இவருக்கு. இல்லை, மனைவிக்கு கூட இவருடைய சுவாசம் எப்படி இருக்குன்னாரு, வேறுபட்டிருக்கிற, பக்கத்தில் வரமாட்டிருக்கிறா, வாடை அடிக்குது. யார் உன் பக்கத்தில் வருவா? மனுஷா அங்கே கடை, என்னால் ஒரு ஆளால் தூக்க முடியாது, ஒன்று உதவி செய்ய முடியாது. இது ஒரு தடவையா 2 தடவையா? என் மனைவி, என் பிள்ளை, ஒருத்தருமே இல்லைங்க. எல்லாருக்கும் அந்நியன் ஆயிட்டார். ஆனால் ஒருவர் இருக்கிறார், என் மீட்பர், என்னுடையவர். இது ஒரு மிகப்பெரிய உறவுங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய உறவு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னுடையவர் என்று ஓன் பண்ணுறதுக்கு, சொந்தம் கொண்டாடுவதற்கு சொத்து இல்லை, சுகமும் இல்லை, நண்பர்கள் இல்லை, வேலைக்காரிகள் இல்லை, சொந்த மனைவி இல்லை, பிள்ளைகள் எல்லாம் பறி கொடுத்துட்டாரு. ஆனாலும் என் மீட்பர் என்று சொல்வதற்கு, ஒரு சொந்தம் கொண்டாடுவதற்கு எனக்கு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர், தேவன் இருக்கிறார். இதை அவர் விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் அவரை நான் நேசிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன். அவர் என்னுடையவர், என் மீட்பர் என்னுடையவர். யாரும் அவருக்கு இல்லை, ஆனால் எனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை நேசிக்க யாருமே இல்லை, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. உன்னை எல்லாரும் விட்டு விலகி போயிட்டாங்க. உன் கஷ்ட காலத்தில், உனக்கு நஷ்டம் அடைஞ்ச நேரங்களில் எல்லாரும் உன்னை தூஷணமாக பேசுகிறாங்க, ஒதுங்கிட்டாங்க, ஓரங்கட்டிட்டாங்க உன்னை. ஆனால் உனக்கு தெரியுமா, எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகாத ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன நிலையில் இருந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும் உன்னோடு கூட இருக்க, உன்னை நேசிக்கிற ஒருவர் உன்னுடைய மீட்பர். நீ அவர்கிட்ட தாராளமாக உறவு வச்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய உறவு. இட்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அதர் ரிலேஷன்ஷிப். எல்லா உறவுகளிலும் பெரிதான ஒரு உறவு இயேசுவோடு கொண்ட உறவு. இந்த ஒரு உறவு தாங்க மரணத்துக்கு பிறகு நிலைச்சு நிற்கக்கூடிய உறவு. இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளை பெற்றோம், என் பிள்ளைகள்னு சொல்ல முடியுமா? நான் ஏதோ இந்த உலகத்தில் என் கடமையை செஞ்சுருக்கிறேன், ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நான் போயிடுவேன் அல்லது என்னை விட்டு அவங்க போயிடுவாங்க. நிலையற்றது, எல்லாம் தற்காலிகமான உறவு தான். மனைவி போயிடலாம். ஆபிரகாமை விட்டு ஒன்றொன்னா ஆண்டவர் கலைக்கிறத நீங்கள் பார்த்தீங்களா? ஆரம்பத்திலிருந்து, நீ காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, ஆண்டவர் உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் இனத்தை உறவினர் வீட்டாரை விடு, போன்னு சொல்கிறார். கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் ஒன்றொன்னா பிரிக்கிறார். பார்த்தீங்களா? லோத்தை விட்டு பிரித்தார், அப்புறம் இஸ்மவேலை விட்டு பிரித்தார், அப்புறம் சாராளை விட்டு பிரித்தார், ஈசாக்கை விட்டு பிரித்தார். பிரித்து 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 எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு உறவு இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்து, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை பிரித்து 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 கொண்டு வர்றார். He separates us. எல்லா உலகம், உறவு, சொத்து, சம்பத்து, இதுக்கு மேலே எல்லாம் மேலே அவரோடு உள்ள உறவு மட்டும் தனித்து நிற்கணும், மேன்மையானது. உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம என்றைக்கும் மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். மனுஷர்கள் நம்மளை மறந்துடுவாங்க. என் மீட்பர். மனைவியை சொல்ல முடியலை, வேலைக்காரங்களை சொல்ல முடியலை, சொந்த சகோதரர்களை சொல்ல முடியலை. சகோதரிகள் இருந்தாங்க, யாரும் வந்து பார்க்கலங்க. மன முந்தி அப்படி இல்லை. சித்தப்பான்னு சொல்லுவாங்க, பெரியப்பான்னு சொல்லுவாங்க, மாமான்னு சொல்லுவாங்க, மச்சான்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ யாரும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர் தேவன் ஒருவர் தான். கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு இல்லை. அவரோடு உள்ள உறவு நம்மளை நாளுக்கு நாள் என்ன ஆகும் தெரியுமா? புதியதாகும். இந்த உறவு நம்மை அழகுபடுத்தும், அவரை போல நம்மை மாற்றும். ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதினார், ஓடையில் உருண்டோடி வரும் சின்ன கற்களும் வடிவம் பெறும். இயேசுவோடு கொண்ட உறவில் நீங்களும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவீர்கள், உருவாக்கப்படுவீர்கள்.
இந்த உலகத்தினுடைய அன்பை நீங்கள் பிறகு ஏங்க மாட்டீங்க. மனுஷனை ரொம்ப எதிர்பார்க்க மாட்டீங்க. எத்தனை தடவை நம்ம மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போகிறோம். இதே மாதிரி ஏமாற்றம் தானே. எல்லாரும் நம்ம கூட இருந்தாங்க, நம்மகிட்ட நன்மை பெற்றிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கைவிட்டுறாங்க, விலகிடுறாங்க. கர்த்தர் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னை புரிஞ்சுக்கிறவர் அவர் மட்டும்தான். உனக்கு அருமையான நல்ல உற்ற நண்பர் அவர் ஒருவர் தான். சொந்தம் கொண்டாடுறதுக்கு அவர் மட்டும்தான். அது மட்டுமல்ல, அவர் என்னுடைய மிகப்பெரிய ஒரு உறவினர், என்னுடைய மீட்பர். ஒரு மிகப்பெரிய நபர்னா அவர் மீட்பர் தாங்க. மீட்பர் வர பெரிய நபர் எனக்கு யாருன்னு தெரியலை. கோயல், GOEL, எபிரேய மொழியில் கோயல்னு என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? அவர்தான் என்னுடைய கின்ஸ்மேன், என்னுடைய மீட்பர், டெலிவரர், ப்ரொடெக்டர், விண்டிகேட்டர், ரெஸ்கியூவர், ரிடீமர். இவர் தாங்க பெரியவர். என் வாழ்க்கையில் ஒரு பெரியவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் மீட்பர். இந்த மீட்பர் சாமானியம் அல்ல. இவர் என்னை மீட்டுக் கொள்ளுகிறார். சிவில், அவருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. என்னை மீட்டுக் கொள்ளுகிறார். நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், அவரால் ஈடு கட்ட முடியும். நான் இழந்துட்டேன், அவர் எனக்கு திருப்பி கொடுக்க முடியும். அடமானம் வச்சுட்டேன், மீட்க முடியலை, அவர் பணம் கொடுத்து எனக்கு மீட்டு கொடுக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு மீட்பரை நீங்கள் பார்க்குறீங்க, போவாஸ். இல்லை, அவர் தன்னுடைய பொறுப்பை உணராதவராக இருந்தார். ஆனால் ஒரு நேரம் அவருக்கு உணர வைக்க வேண்டியதாக இருந்தது. அந்த அம்மா உணர வச்சாங்க, நகோமி. அப்போது புரிந்து கொண்டார். அவர் என்ன செய்கிறார் பாருங்க. இவங்க சொத்தெல்லாம் அடமானத்தில் இருக்குது, ஆனால் அவர் மீட்டு கொள்ளுகிறார். போவாஸ் மீட்பர். அவர் திரும்ப புது வாழ்வு கொடுக்கிறார். திரும்ப அந்த சாபம் பிடிச்ச இடத்துல இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, ஒருத்தனை காரணம் இல்லாமல் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா அவன் போய் ஒருவேளை அடைக்கல பட்டணத்தில் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த மீட்பராக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அவனை கொல்லலாம், அவருக்கு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த நெருங்கிய உறவினர் காரணம் இல்லாமல் கொன்றவனை கொன்று விடலாம். 35வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு உறவினர். நம்முடைய உறவுகளிலெல்லாம் மிகப்பெரிய உறவினர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காய் பிணைப்படுகிறவர். எழுதியிருக்கு பாருங்க, 33வது அதிகாரம், யோபனுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 33, 23, 24, 33ல் 23, 24. 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரேயாகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். இயேசு கிறிஸ்து என்னை மீட்டார். எப்படி மீட்டார்? எனக்கு எதிராளியாய் இருந்த சாத்தானை நம்முடைய மரணத்தினாலே அவர் அழித்தார். அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். எப்படி? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார். இல்ல, அவருடைய ஆயுதமே வேறு. பார்த்தீங்களா? அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் வேறு. கத்தியோ சுத்தியலோ கிடையாது. கத்தி, சுத்தியல், அருவாள் அதெல்லாம் கிடையாது. ஈட்டி, அணுகுண்டு, இராணுவ வீரர்கள் இல்லை. எவ்வளோ அழகா செய்கிறார் பாருங்க. நமக்கு எதிராளியாக இருந்த பிசாசானவனை நம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால், சிலுவையில் அவர் தன்னுடைய இரத்தத்தையே மீட்கும் பொருளாய் நம்மை கொடுத்தார். நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் செய்து வந்த வீணான நடத்தைகள், ஐயோ போய் ஆட்டை கொடுக்கறது, அப்புறம் முடியை கொடுக்கறது, முடியை வலிச்சு போடுறது, அப்புறம் கோயில் குளங்களில் போய் புண்ணிய ஸ்தலங்களில் போய் அர்ச்சனை பண்ணுறது, தர்ப்பணம் செலுத்துறது, காணிக்க கொடுக்கறது, கால்நடையாக நடக்கிறது, முன்னோர்களால் செய்து வந்த பாரம்பரியமான
இப்படிப்பட்ட வீணான நடத்தைகள் மூலமாய் நம்மை மீட்டு கொள்ளாமல், நடத்தைகளை வெள்ளி பொண்ணு முடிக்கு எடை காசு போடுறாங்க, நிறைய காணிக்கைகளை கொண்டு போய் கொடுக்குறாங்க, நிறைய உருவங்களை செஞ்சு கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர் நம்மை மீட்டு கொள்ளாமல் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவமில்லாதவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். இயேசுவின் இரத்தம் நமக்கு மீட்கும் பொருளாக மாறியது. எவ்வளவு விலையேறப்பட்ட இரத்தத்தை, பாவமில்லாத இரத்தத்தை அவர் நமக்காக கொடுத்தார். ஆகவே பாவியாகிய மனுஷன் மீட்டு கொள்ளப்பட்டான். சாத்தானுக்கு நம்மளை வித்து போட்டோம். நாம சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம். அவன் நமக்கு பெரிய அபராத தொகையை போட்டிருந்தான். இவரை மீட்கணும்னா இவ்வளோ பெரிய தொகை கொடுக்கணும். யார் வருவா? அவர் வந்தார். பாவமில்லாத அவர் பூமியில் வந்து அழகா வாழ்த்து காமிச்சார். சாத்தான் அவரை எப்படியாவது பாவத்தில் விளைவிப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தான். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராக இருந்தார். பாவமில்லாதவராகிய இயேசு நமக்காக பாவமானார். இந்த இயேசு தம்முடைய இரத்தத்தை நமக்காக அவர் செலுத்தினார். மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்தார். சாத்தானையும் வென்றார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழித்தார். நமக்கு நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். என்னுடைய மீட்பர் எனக்கு ஒரு நீதியை அவர் வெளிப்படுத்துவார். என் நீதியை வெளிப்படுத்துவார், என் நியாயத்தை வெளிப்படுத்துவார். எனக்கு ஆதரவாக ஒரு நாள் நிற்பார். எல்லாரும் என்ன மோசமா பேசினாலும் சரி, ஆனால் எனக்கு ஒருவர் ஆதரவாக நிற்பார். அந்த ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது. விசுவாசம்ங்கிறது சாதாரணமானதல்ல. கண்ணில் பார்க்கறத விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. கையினால் தொட முடிஞ்சதை தொட்டுட்டு ஆமாம் இருக்குன்னு சொல்றது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நிறைய விஷயம் நான் பார்க்கல, ஆனால் விசுவாசத்தினால நான் பார்க்குறேன், விசுவாசத்தினால நான் தொடுறேன். இவருக்கு நிறைய விஷயம் தெரிலங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில, ஏன் இவ்வளவு வேதனைன்னு தெரில, தம் பிள்ளைகள் 10 பேரும் ஒரே நாளில் ஏன் செத்தாங்கன்னு தெரில, எப்படி இந்த காத்தடிச்சதுன்னு தெரில, எப்படி எதிரிகள் வந்தாங்கன்னு தெரில, ஏன் இது நடக்குது, ஏன் இந்த காரணம் அதெல்லாம் தெரியல. ஆனா இவருக்கு ஒன்று தெரியுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். என் நியாயம் வெளிப்படும், என் நீதி ஒரு நாள் வெளிப்படும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு இங்கே எப்போவுமே நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்ம போராட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்கள் நீதி தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் அந்த நீதியை வெளிப்படுத்துவார். அமைதியாக இருங்க. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். பக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன பிரச்சனைக்கு, நம்ம தொழிலில், நம்முடைய வீட்டு பக்கத்தில், நம்முடைய வேலையில் நம்ம எவ்வளோ மோதிக்கிறோம். உடனே நம்ம நியாயத்தை வெளிப்படுத்தணும். என் நீதி, என்கிட்ட நீதி இருக்குது, நியாயம் இருக்குன்னு சொல்லி கூட்டம் கூட்டுறோம். நம்ம நியாயத்தெல்லாம் எடுத்து பேசுகிறோம். நம்ம நியாயத்தெல்லாம் பேசிடுவோம், அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் நம்ம சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டோம். அவங்க வருவாங்க, அவங்களுக்கு 10 பேர் வருவாங்க, அவங்க நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொன்னதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே? நம்ம என்ன சொல்லணும்? நிறைய பேர் குறை சொல்லுவாங்க அடுத்தவங்களை பற்றி, ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அதான் நம்ம பொதுவான நம்முடைய இயல்பான குணம், கீழ்த்தரமான குணம். நான் இப்படி பேசினேன், அதுக்கு தான் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டோம்னா தான் பிரச்சனையே இருக்காது. அப்போ நீ தான் குற்றவாளின்னு சொல்லிடுவாங்களே. ஆஹா, அது அப்படிலாம் சொல்ல முடியுமா? அவங்க சொன்னது மட்டும்தான் சொல்லணும். இதுதான் எப்போதும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். யாராவது உங்கள்கிட்ட குறை சொல்லும்போது ஒரு தடவை கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள்.
உங்கள்கிட்ட மறுநாள் பேச மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறையை நீங்கள் போய் சொல்கிறதுக்கு கேட்டு பாருங்கள். உங்கள் குறையை சொல்லுங்கள். அடுத்தவங்க குறையை இவ்வளோ நேரம் சொல்லிட்டீங்க. நம்ம இப்படி தான் நிறைய நேரம் செஞ்சிடறோம். மற்றவருடைய குறைகளை அல்ல, நாம் நம்முடைய குறையை சொல்ல கற்றுக்கணும். அதுதான் நல்லது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னுடைய நீதியை ஒரு நாள் விளங்கச் செய்வார். இது ஒரு மிகப்பெரிய உறுதியும் கூட. இது ஒரு மிகப்பெரிய அறிவு. எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் என்பது பாருங்க. கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். ஒரு நாள் உலகத்தின் முடிவில் அவர் நிற்பார். அதோட என்ன சொல்றாரு? இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இது என்னங்க அறிவு? இது ஒரு மேன்மையான அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு நச்சுன்னு சொல்லியிருக்கு. இருக்கிற அறிவிலெல்லாம் விசேஷித்த அறிவு என்ன? பரிசுத்தரை குறித்த அறிவு. நாலேஜ் ஆஃப் த ஹோலி ஒன். பரிசுத்தரை குறித்த அறிவு. இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும். மனுஷனுக்கு ஒரு நாள் நியாய விசாரணை இருக்கிறது. அவர் நம்புறார், உயிர்த்தெழுதலை பற்றி அவர் நம்புறார். என் சரீரம் முதல்ல அழுகி போயிடும் மண்ணில், ஆனால் என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எனக்கு ஒரு புதிய மாம்சம் கொடுக்கப்படும். எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. மனுஷன் மரித்து மண்ணோடு மண்ணா மக்கி போக மாட்டான். அவனுடைய இந்த சரீரம் மக்கி போனாலும் அவனுக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் ஒரு நாள் தனித்தனியாக இருப்போம். மோசே ஆவியாக கலந்திருக்க மாட்டார். எலியா மோசே எல்லாம் யாருன்னே தெரியாமல் அப்படி புகை மாதிரி போயிட்டு இருக்க மாட்டாங்க. எலியா தனியாக தான் இருப்பார், இவர் தான் எலியான்னு தெரியல. மோசே தனியாக தான் இருப்பார், இவர் மோசேன்னு தெரியலாம். நம்ம மீன் வயிற்றிலேருந்து வெளியே வந்தார்ல யோனா, அவரும் அங்கே உட்காந்துருப்பார், இவர் தான் யோனா. இவர் தான் 3 நாள் அங்கே இருந்தாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க. நீங்களும் நானும் இப்போ என்ன தோற்றத்தில் இருக்கிறோமோ இதே தோற்றத்தில் தான் பரலோகத்தில் இருப்போம். குறையற்றவர்களாக இருப்போம், நிறைவுள்ளவர்களாக இருப்போம். அவரை பார்க்கும்போது அவரை போல நம்ம இருப்போம். மரணம் இல்லாதவர்களாக இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, ஒரு மகிமையின் சரீரம். இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். அப்போ அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. தொட்டுப்பாருன்னு சொன்னாரே, என்ன தொட்டுப்பாரு, அதே இயேசு தான். என் விழாவில் தொட்டுப்பாரு, உன் விரல என் கையில் போட்டுப்பாரு, விழாவில் போட்டுப்பாரு. ஆனால் அவருக்கு ரத்தம் இல்லை, ஆனால் அவருக்கு மாம்சம் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது. ஆனால் அது மகிமையின் சரீரம். ஒரு அவரை விதையை நம்ம மண்ணில் போடுறோம், ஒரு சிகப்பு விதை, ஒரு கருப்பு விதை. அதே மாதிரி அது முளைச்சி, கருப்பு விதைன்னா கருப்பு, சிவப்புன்னா சிவப்பு, புள்ளி உள்ளதுன்னா புள்ளி உள்ளது, அப்படி வருதே. அதே மாதிரி தான் நாமளும் மரித்த பிறகு இதே போன்ற ஒரு மகிமையடைந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். என் தேவனை நான் பார்ப்பேன். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்கிறது, மறுமையை பற்றி நிச்சயம் இருக்கிறது. இது என்னுடைய வாழ்வின் முடிவல்ல, எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே இவருக்கு ஒரு புதிய விஷயத்தை செய்தார். ஆனாலும் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது. நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எப்போ நான் அவரை பார்ப்பேன், எப்போ அவரோட கூட இருப்பேன். இந்த உலகம் அதனுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகம் அதனுடைய இன்பங்கள், இந்த உலகம் அதனுடைய கவர்ச்சிகள், இந்த உலகம் அதனுடைய உறவுகள் எல்லாம் தற்காலிகமானது. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது ஒரு பெரிய அறிவு. எத்தனை பேருக்கு, நிறைய படித்தவங்களுக்கு இந்த பரிசுத்தரை குறித்த அறிவு இல்லையே. நிறைய அவங்க எப்படி பறக்கிறது, சென்னையிலிருந்து நியூயார்க் போகிறதுக்கு 40 நிமிஷத்தில் எப்படி போகிறதுன்னு யோசித்து அறிவு ஜீவிகள் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அறிவு இருக்கா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் பூமியின் மேல் நிற்பார், சகலத்தை செய்து முடித்தவராய் நிற்பார். நான் அவரை பார்ப்பேன், அவரோட கூட இருப்பேன். எனக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படும். என்றென்றைக்கும் அவரோடு கூட நான் ஆளுவேன். அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும்.
ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இட்ஸ் a greatest of all other comforts. பெரிய ஒரு கம்ஃபர்ட், பெரிய ஆறுதல். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு நீதி செய்வார், அவர் எனக்குரியவர், நான் அவருக்குரியவர். இந்த ஆறுதல் யார் என்னை விட்டு போனாலும் சரி, எவ்வளோ துக்கங்கள் வந்தாலும் சரி, என் மீட்பர் எனக்கு இருக்கு. யோபுவுக்கு மிகப்பெரிய ஆறுதல் இதை கொடுத்தது. நண்பர்களால் கொண்டு வர முடியவில்லை. பாருங்க, வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லாருடைய புத்தி, அப்பா புத்தி, அம்மா புத்தி, அப்புறம் ஊழியக்காரங்களுடைய புத்தி, பாஸ்டருடைய புத்தி, இல்லை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம எல்லாம் சில நேரம் ஆறுதல் கொடுத்துட முடியாது, ஆனால் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பலவிதமான உபத்திரவத்தில் கடந்து போன போது தேவன் எங்களை ஆறுதல் படுத்தினார் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 1:3 சொல்லியிருக்கு. இந்த ஆறுதலை நாங்கள் அனுபவிச்சதுனால நிறைய உபத்திரவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி தேவன் எங்களை பக்குவப்படுத்தினார் அப்படின்னு சொல்றார் பவுல். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். யோபு சுற்றி பார்த்தா எவ்வளோ விஷயம் பாருங்க. நீங்கள் சுற்றி பாருங்க, உங்களுக்கு வேதனை தீரவே தீராது, மனசோர்ந்து போயிடும், நொந்து நொந்து நூலாயிருவீங்க. மேல் நோக்கி பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மேல் நோக்கிய பார்வை எவ்வளவாய் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்குறது. எப்பொழுதும் அங்கே பாருங்க, சுற்றி இருட்டையே பார்க்காதீங்க, ஆட்களையே பார்க்காதீங்க. ஐயோ இவங்க இப்படி கைவிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்களை இப்படி நடத்துகிறாங்களே, இப்படி நடக்குதே, அப்படி இருக்குதே, உங்களையும் நோக்கி பார்க்காதீங்க. வேதனை துக்கம் என் பல்ல மூடுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தோல் இருக்குது, உங்களையும் பார்க்காதீங்க, சுத்தியும் பார்க்காதீங்க, மேல் நோக்கி பாருங்க. அவர் நமக்கு மிகப்பெரிய உறவு, அவர் நமக்கு மிகப்பெரிய பரிசு, அவர் நமக்கு மிகப்பெரிய ஆறுதல், அவர் நமக்கு மிகப்பெரிய பெரியவர். அவர் தான் ரொம்ப பெரியவர், அவர் தான் நமக்கு மிகப்பெரிய உறுதிப்பாடு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உன்னதங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அவரை நோக்கி பார்த்த போதும், அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இயேசுவை நோக்கி லுக் அன்டு ஜீசஸ், லுக்கிங் அன்டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் மாறுதலாய் மாற்றி